முடிஞ்சு எங்களோட பொடிகள் எல்லாம் சந்தோஷமாக ஆடிக்கன்னு வந்துனாங்க. அப்போ ஒவ்வொரு போன வருஷம் நாங்கள் வெளியேக்க எங்களோட இதில் போன வருஷம் நாங்கள் வந்துனாங்க ஃபைனல் இந்த மைலோ கப்பை. அப்போ மைலோ கப் நாங்கள் வந்து வரையக்க இவங்க ஒருத்தருமே வெளியில் நிற்கையில் தங்கட பாட்டில் இருந்தாங்க. அப்போ நாங்கள் அதே மாதிரி நிற்பாங்க ஏன் சோழியை இதுண்டு பொடிகளையும் சந்தோஷமாக ஆடிக்கணும் விரட்டுமெண்ட்டு நாங்கள் அருகால நின்று எல்லாரும் பொடிகளையும் கூட்டின்னு வந்துனாங்க. கூட்டின்னு வரைக்கும் இவங்க முழு பேரும் வெளியில் நின்றவங்க. இவங்க இந்த பிரச்சனைக்காக தான் வெளியில் நின்றவங்க. நின்று எங்களோட கதைச்சி கண்ணி கேட்க டக்குண்டு என்ன செய்வாங்க இப்படி வந்து எங்க பொடிகள் எல்லாம் சந்தோஷமாக ஆடிக்கணும் இவங்கக்கிட்ட ஒரு இதுவும் செய்யலை. அப்போ இவங்க டக்குன்னு என்ன செய்வாங்க ஒரு ஆள் நின்று எங்களோட பிளேஸுக்கு குடையால் குத்தினோம். குத்தின இவங்க குழம்பு நான் பிடிச்ச எல்லாரையும் பொங்கடா பொங்கடாண்டுங்க ஒரு பொடியன் அந்த இதுக்குள்ள அவிர கூப்பங்கடை இதுக்குள்ள இருந்து எனக்கு கல்லால் இருந்துச்சு. இதில் பிடிச்சதை எனக்கு கண்ட அவிர உதயமாராக்கட தம்பி அவரான் என்னக்கிட்ட அவருக்கு எது அவர் இருந்துச்சு ஏன் இந்த அன்னைக்கு அறிகிறீங்கன்ட்டு பேசாதன்னு சரியானது நான் இங்கே வந்துட்டேன். அப்போ நான் தனியாக தானேன். அப்போ எங்கட பொடியெல்லாம் பொடி குளத்தினார் ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியாது. அப்போ திரும்பி இவங்க ரெண்டுமே மலை மட்டும் கல்லுகளால் எறிய வலிக்கிட்டாங்க. அப்போ கல்லுகளால் எறிய வலிக்கிட்ட போட்டால் படி ஒழிச்சு சந்தோஷப்பட்ட நின்றவங்க டக்குன்னு திரும்பி பார்த்தா இவங்க கல்லுகளாலும் பொத்துலாலும் எறிய வலிக்கிறாங்க. இவங்க சண்டையை தொடக்க இதுங்கிறாங்கன்னு சொல்லி சண்டை பிடிச்சோம். இது எப்போ நடந்தது? ஞாயிற்றுக்கிழமை மேட்ச். உதயகுமார் அவர் தம்பி வேலியார் பிச்சு அது கலவரத்தில் பிச்சை போட்டு பூங்காவை யாரோட அப்படி அது கலவரத்தில் நடந்தது. அதுக்கு புரட்டு தான் நடந்தது. இல்லை உங்களோட தரப்பு தான் நடிச்சு அது சொல்லல. நாங்கள் இப்போ எங்களோட தரப்புன்னு நாங்கள் சொல்லல.